காலைல எழுந்து என்ன வேலை செய்கிறோமோ இல்லையோ இந்த டீ போட்டு குடித்தாதான்ப்பா நீ நாளே நல்லா ஓடுது. டீயை போட்டு குடிச்சிட்டு போய் இந்த பொங்கல் பரிசு வர வாங்கிட்டு வரணும். என்னென்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல. என்னென்ன கொடுக்க போகிறாங்க? 1000 கூட எல்லாம் பொங்கலுக்கு தேவையான பொருளெல்லாம் கொடுப்பாங்க. சரி பார்ப்போம் போயிட்டு. இன்றைக்கி வர வீட்டிலேருந்து சீர் கொண்டு வருவாங்க. நாளைக்கு வர துணி எடுக்க போகணும். அவ்வளோதான். பொங்கல் கிட்ட வந்ததே தெரியல. இதோ பார்த்துக்கலாம் நாளெல்லாம் ஓடிடுச்சு. நாளைக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சாகணும். மார்கழி மாதம் வந்தாலும் வந்துச்சு. காலையில் எழுந்திருக்கவே முடியல. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பனி பெய்யுது. அந்த டீயை குடித்தாதான் நமக்கு வேலையே செய்ய முடியும்ப்பா. மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, கண்ணன் வரும் பொழுதல்லவா. என்னம்மா காலையிலேயே பாட்டுலாம் பலமாக இருக்குது? இல்லைப்பா, டீ போட போனோம்ல, இன்னும் காணோம். அதான் சரி சும்மா இருக்கிற நேரம் பாட்டு பாடுவோமேன்னு பாடினேன். அப்படியாம்மா, நீங்கள் இவ்வளோ அழகாக பாடுறீங்க, போய் சூப்பர் சிங்கரில் சேர்ந்துருக்கலாம்ல. அந்த காலத்தில் எங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியலப்பா. இப்போ உள்ள பசங்களாம் நல்லா பாடுதுங்கப்பா, செம்மையாக பாடுதுங்கப்பா. எப்படா சனிக்கிழமை வரும் ஞாயிற்றுக்கிழமை வரும்னு வெயிட் பண்ண வைக்குதுங்க. அதுங்க பாட்டை கேட்குறதுக்குனே ஆவலாக இருக்கேன்ப்பா. இன்னைக்கு கூட போடுவாங்க, போயிட்டு பார்க்கணும்ப்பா 7 மணிக்கு. சரிங்கம்மா. அம்மா அப்புறம் இன்னைக்கு சுமதி வீட்டிலேருந்து பொங்கல் சீர் கொண்டு வராங்கம்மா. என்னப்பா, அவங்க அம்மா அப்பா தானே வராங்க? சரி, இன்னைக்கு கறி எடுத்து செஞ்சு போட்டுருவோம், சரியா? சரிங்கம்மா, அவங்க அம்மா அப்பா வரல, அண்ணாவும் அண்ணியும் தான் வராங்க. இன்றைக்கி என்னன்னு தெரில, வெள்ளனையாக இருந்துட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து பொங்கல் சீர் வருதுன்னு சொன்னோன்னே எனக்கு சந்தோஷம் தாங்கலப்பா. என்னதான் போய் நம்ம தனியாக பொங்கலுக்கு துணியெல்லாம் எடுத்தாலும் பழம்லாம் வாங்கினாலும் எங்கள் வீட்டிலேருந்து வருது பாருங்கள், அதில் எவ்வளோ சந்தோஷம் எனக்கு. ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து தடபுடலாக சிக்கன் எடுத்து செஞ்சிடணும். இவர்கிட்ட சொன்னால் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துடுவார். அதுக்குள்ளே நம்ம நேரத்தோட ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துடணும். சரி, 2 பேரும் வெளில உட்காந்துருக்காங்க. இந்த டீ எடுத்து கொண்டு கொடுப்போம். சுமதி எவ்வளோ நேரம் தான் டீ போடுவேன்? இதோ வரேங்க. என்ன மருமகனே, நீ டீ போட போய் எவ்வளோ நேரம் ஆகுது? இல்லைத்த, இன்றைக்கி எங்கள் வீட்டிலேருந்து பொங்கல் சீர் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. சரி, சமைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்கா, இல்லை என்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தது. அப்படியா? சரி மருமகனே, இந்தாங்க டீ. சரிங்க, டீயை குடிச்சு முடிச்சுட்டு போயிட்டு கடையில் 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, நான் போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாப்பா. என்ன மருமகளே, உங்கள் வீட்டிலேருந்து வராங்கன்னு சொன்ன உடனே காலிலேருந்து சந்தோஷம் தாங்க முடியல போல. அப்படி இல்லைத்த, இவங்க பொங்கல் தீபாவளி அப்படின்னா தான் வந்து சீர் கொடுக்கறதுக்கு வராங்க, மற்ற நாளில் வரமாட்டுறாங்க. அதுவும் ஒரு சந்தோஷம் தானத்த. சரி மருமகளே, நான் வெளில போய் உட்காந்துட்டேன். நீ என்னென்னு வேலையை முடியும் டக்கு டக்குன்ட்டு. சிக்கன் பிரியாணி கொஞ்சமாக செய்ய சொல்லிவிட்டு, சிக்கனை வறுத்துட்டு சிக்கன் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வெள்ளை சாதம் செய்ய சொல்ல வேண்டியதான். எப்பயாவது தான் வராங்க, அவங்க நல்லா கவனிச்சு அனுப்பணும். என்னதான் நம்ம சண்டை போட்டாலும் கத்துனாலும் அழுத்துக்காமல் வேலை செய்கிறாளே, பரவாயில்ல. நல்ல மருமகளை தான் தேடி எடுத்துருக்கோம். சும்மா உட்காந்துருக்க நேரம் இந்த வெங்காயத்தை உரிச்சா அவளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஐயோ, மருமக கிட்ட சொல்ல மாட்டேட்டோமே. பொங்கல் வர கிட்ட நெருங்கிடுச்சு. நாளைக்கு போய் நெட்ட வேலைக்கு சீர் கொடுத்துட்டு வரணும். சரி, அவள் வரட்டும். இன்னைக்கு அவங்க வீட்டில் கொடுத்துட்டு போட்டோம், நான் சொல்கிறேன் அவகிட்ட. சுமதியக்கா. என்னடி காலையில் சுமதியை தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? இந்த ஒரு சுமதியை வர சொல்கிறேன். அது வந்து இன்னைக்கு பொங்கல் பரிசு தரேன்னு சொல்லியிருந்தாங்களா, சரி அதான் ரேஷன் கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு அக்காவை கூப்பிட்டு போகலான்னு வந்தது. அப்படியா? சரி சரி, வாங்க அத்தை, நான் சீக்கிரமாக ரேஷன் கடைக்கு போயிட்டு ரேஷன் சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போ தான் என்னால் மதியம் சீக்கிரம் சமைக்க முடியும். நீங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க அத்தை, நான் சீக்கிரமாக போயிட்டு வந்துடுறேன். சரி மருமகளே, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்து சேருண்ணே. அப்புறம் மதியம் வந்து சமைக்கணும் வரேன். சரிங்க அத்தை. ஏக்கா, என்னக்கா உன் மாமியார் என்னைக்கு வந்தாமல் இன்றைக்கி ஓவராக கவனிக்குது ஒன்று? அது வேறு ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, எங்கள் வீட்டிலேருந்து சீர் கொண்டு வரேன்னாங்க, அதனால தான் என்ன கவனிக்கிறாங்க. அதுக்காக அவங்கள எப்படி கவனிக்கிறாங்க? என்ன தான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, எப்படி இருந்தாலும் எங்கள் வீட்டிலேருந்து வர புடவை துணி மட்டும் தானே வச்சுப்பேன், பணத்தை எங்கள் அத்தைக்கிட்ட தான் கொடுப்பேன், அதனால தான் என்ன விழுந்து கவனிக்கிறாங்க, தெரியல உனக்கு? ஓ, அதான் விஷயமாக்கா. உங்கள் அத்தை சிரித்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம். நான் கூட என்னமோ என்னடா திடீர்னு உங்கள் மேலே பாசம் வந்துச்சோன்னு நினச்சேங்க. ஆடா போ சின்ன பொண்ணு, எங்கள் அத்தையை பற்றி உனக்கு தெரியாது. அவங்க சும்மாவே சிறு எரிஞ்சு விழுறாள். ஏதோ இன்றைக்கி ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுவும் என்ன, எங்கள் வீட்டிலேருந்து பொங்கல் சீர் வருது, ஒரு 10,000 கொடுக்குறாங்கன்னு சொன்னோடனே தான் நிழிச்சிட்டு எங்கள் வீட்டில் வரவங்களுக்கு சிக்கன் எல்லாம் எடுத்து போட சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அவங்கள பற்றி உனக்கு தெரியும்ல.
நான் கூட நினச்சேன்க்கா எப்பயுமே உங்கள் மாமியார் மூஞ்சி உருன்னே இருக்குமா, என்னடா இன்னைக்கு சிரிச்ச மாதிரி இருக்கே, வந்தவொடனே வான்னு கூப்பிட்டுடுச்சேன்னு நினச்சேன். வந்தவங்க கூட வான்னு சொல்லாதுக்கா, அவங்க வீட்டிலேருந்து அக்கா வீட்டிலேருந்து பொங்கல் சீர் வருது, அப்புறம் ரேஷன் கார்டுலேருந்து பணம் தருவாங்கல்ல, எல்லாத்தையும் அக்கா வாங்கிட்டு போய் கொடுக்குன்ற சந்தோஷம்தான், வேற என்ன. கரெக்டாக சொன்ன பெரிய பொண்ணு, இதனால தான் எங்கள் அத்தை இன்னைக்கு சிரிச்சினே இருக்கு. நாளைக்கு வர போய் நட்டவள்ளி வீட்டில் வர சீர் கொடுக்கணும் சின்ன பொண்ணு. அக்கா இன்னும் பொங்கலுக்கு 3 நாள் தான் இருக்குது. இப்போ போயிட்டு நட்டவள்ளி வீட்டுக்கு போய் சீர் கொடுக்க போகிறேன்றீங்க, முன்னாடியே போய் கொடுத்துருக்கலாம்லக்கா. எங்கே நாள் முடி, நாளைக்கு பார்த்துக்கலான்னு நாள் போனதே தெரியல, கடை டக்குன்னு போயிடுச்சு. இதோட பொங்கலே வரப்போகுது, எல்லாத்தையும் நாளைக்குள்ளே முடிச்சிடணும். அப்பாடா எப்படியோ ஒரு வேளை ரேஷன் கடைக்கு வந்தாச்சு, பேசிகிட்டே வந்ததுனால வந்ததே தெரில. பரவாயில்லடி, வெள்ளனையாக வந்ததுனால கூட்டமே இல்லை ரேஷன் கடை. இல்லை சீக்கிரம் ஜாமான் வாங்கிட்டு வீடு போய் சேர வேண்டியதான். நான் கூட பயந்துட்டே இருந்தேன், எங்கே கூட்டமாக இருக்கும் அப்படி ஜாமான் சீக்கிரம் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, கூட்டம் கம்மியாக தான் இருக்குது, சீக்கிரம் வாங்கிட்டு போ. வாங்கம்மா, பரவாயில்லையே, சொன்ன நேரத்துக்கு வந்துட்டீங்களே. ஆமாம் ரேஷன் கடை, நான் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, சரி சீக்கிரம் வந்து ரேஷன் பொருள் பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டேன்னா வீட்டில் உள்ள வேலையை பார்க்கலாம்ல. ஏம்மா ரேஷன் பொருள் சரியாது, என்ன பணம்? என்ன புதுசாக கேட்குறீங்க, வருஷம் தரது தானே அந்த 1000 ரூபாய் பணம், அதை தானே கேட்டோம். என்னம்மா நீங்கள் நியூஸ்லாம் பார்க்கறது இல்லையா? இந்த வருஷம் 1000 ரூபாய் பணம்லாம் கிடையாதுமா, வெறும் பொங்கலுக்கான பொருள் மட்டும்தாம்மா. என்னது, இந்த வருஷம் 1000 ரூபாய் பணம் கிடையாதா? ஆமாம், இந்த வருஷம் பணம் கிடையாது, வெறும் பொருள் மட்டும்தான். இந்தாங்க பொருளை வாங்கிட்டு போங்க. என்ன சின்ன பொண்ணு இப்படி ஆச்சு, நான் பணம் தருவாங்கன்னு நினச்சி வந்தேன், கடைசியில் பணம் இல்லைன்ட்டாங்க. சரி பொருள் கொடுத்த வரைக்கும் லாபம்னு போக்கா, வேறு என்ன பண்ணுறது. ஏக்கா நீங்களாவது பரவாயில்ல, நான் இந்த 1000 ரூபாய் வச்சு தான் என் மாமியாருக்கு புடவை எடுத்து கொடுக்கலான்னு நினச்சேன், கடைசியில் அதுவும் போச்சா. இப்போ என் மாமியாருக்கு புடவை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பார்ப்போம், வாங்க போகலாம். ஏக்கா நீங்களாவது பரவாயில்லக்கா, நான் இதை வச்சு தான் சரி பொங்கல் அன்றைக்கி வெளில போய் சுற்றி பார்க்கலான்னு நினச்சேக்கா, அதுவும் போச்சா. இதோட அந்த ஆளுக்கிட்ட கேட்டால் அவன் வர ரொம்ப பண்ணுவான். சரி வாங்க பார்த்துப்போம், என்ன பண்ணுறது, இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் போக வேண்டியதான். வா மருமகளே, என்ன பொங்கலுக்கு கொடுத்த கிஃப்டெல்லாம் வாங்கிட்டியா? வாங்கியாச்சத்த. என்னென்னம்மா கொடுத்துச்சு? சர்க்கரை, அரிசி, சேலை, அப்புறம் அந்த 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்களா? அத்தை சர்க்கரை அரிசி புடவைலாம் கொடுத்தாங்க, ஆனால் 1000 ரூபாய் பணம் மட்டும் கொடுக்கலத்த. என்னடி சொல்கிற, 1000 ரூபாய் பணம் கொடுக்கலையா? ஆமாம் அத்தை, இந்த வருஷம் 1000 ரூபாய் பணம் கிடையாதான். இது நியூஸ்லலாம் போட்டாங்களா, நம்ம தான் பார்க்காம விட்டுட்டோம். என்ன மருமகளே இப்படி சொல்லிட்டேன்? ஆமாம் அத்தை, நாங்களும் 1000 ரூபாய் பணம் தருவோம் தான் போனோம், பர்ஸில் பார்த்தா ரேஷன் கடைனா 1000 ரூபாய் இந்த வருஷம் கிடையாது அப்படி சொல்லிட்டாங்க அத்தை. 1000 ரூபாய் வச்சு என்னென்ன பிளான் போட்ட கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. சரி விட, இந்த ஜாமாவது கொடுத்தாங்களே, அதை வச்சு மனசை தேத்திக்க வேண்டியதான். அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்.